ஹாய் ஹலோ அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி குட்டி மினி விலாக் என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி பாவக்காய் கூட்டும் ரசமும் தான் வைக்க போகிறோம். அதை எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஏன்னா ஸ்கூலுக்கு வேறு குழந்தைங்கள அனுப்பணுமா, டைம் வேறு ஆகிட்டுருக்கா, அதனால் அவசரமாக ஸ்பீடு வச்சு தான் பண்ணுறேன். வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு பாவக்காய் கூட்டு ரெடி பண்ணிடலாம். எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம்லாம் போட்டுக்கலாம். கடுகு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம். இப்போ வெங்காயம் வதங்குது போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து வரமிளகா கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நான் இப்படி தான் செய்வேன். பாவக்காய் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இப்படி பாவக்காய் செஞ்சால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் குழந்தைங்களும் ஓரளவுக்கு சாப்பிடுவாங்க. ஏன்னா ரொம்ப கசப்பாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. நல்லா பாவக்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சிலவங்க பச்சையாகவே சாப்பிடுவாங்க. நமக்கு அப்படி சாப்பிட்டு பழக்கம் இல்லை. நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு லாஸ்ட்டாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு தேங்காய் துருவி போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து ரசத்துக்கு வேறு ரெடி பண்ணணும், ரசம் வைக்கணும். ஒரு பக்கம் பாவக்காய் வதங்கட்டும் நல்லா. அடுத்து ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரசத்துக்கு தான் மிளகு ஜீரகம் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ எடுத்தாச்சு எல்லாம். இப்போ இடிச்சிக்கலாம். இடித்தா தான் ரசத்துக்கு நல்லாயிருக்கும். மிக்சியில் போட்டு அடித்தா நல்லா இருக்காது. அதனால் இதிலே உரலே போட்டு இடிச்சிக்கலாம். இடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். புளி கரைசல் தண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸ்டவ்வை பற்ற வச்சு ரசத்துக்கு தேவையான அளவு எல்லாம் போட்டுக்கலாம், ரெடி பண்ணலாம். இப்போ வரமிளகா கடுகு எல்லாம் போட்டு இப்போ இடித்து வச்சுருக்க அந்த மிளகு சீரகத்தை எல்லாம் போட்டு இடித்து எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டு அந்த கரைச்சி வச்சுருக்க நம்ம புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். புளி தக்காளி மஞ்சத்தூள்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழை தூவி போட்டுக்கலாம். குழந்தைங்கள எழுப்புனா அவங்க எழுந்திருக்கவே இல்லை. டைம் வேறு ஓவர் ஆகிட்டே இருக்குது. நானும் கொஞ்சம் ஸ்பீடாக தான் வச்சுருக்கேன் வீடியோ, பொறுமையாக வைக்க முடியல. இப்போது ரசமும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு ஒரு பக்கம் வச்சாச்சு. கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ரசத்துக்கு வேணால் லைட்டாக நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். நான் அப்படி தான் செய்வேன். அடுத்து பாவக்காய் ஒரு பக்கம் நல்லா வதங்கிருச்சு. நான் பாவக்காய் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து புளிக்குழம்பு நேற்று வச்சது சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ரசமும் கொதிச்சிருச்சு. ஆனால் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இறக்கணும். கொதிச்சிருச்சு. அடுத்து ஒரு பக்கம் முட்டை. ஏன்னா பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்களுக்காண்டி முட்டை வேக வச்சுருக்கேன். இப்போ சாப்பாடு ஒரு பக்கம் வெந்துருச்சு. பாருங்கள் ரசம் எப்படி இருக்குது.